எந்த ஒரு சாத்தியமான தாக்குதல்களுக்கும் உடனடியாக பதிலளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய IRGC புரட்சிகர இஸ்லாமிய பாதுகாப்பு பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலையும் சொல்லி இருக்கிறாங்க. ஈரான் தொடர்பான எண்ணெய் விற்பனைக்கு அமெரிக்கா விதித்திருந்த தடைகளை எதிர்வருகிற 60 நாட்களுக்கு தளர்த்துவதாக அறிவித்திருக்கிறது. முதல் கட்டமாக ஸ்மான் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு புலனாய்வு தளம் அது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் இஸ்ரேலுக்கு மிகவும் கவலை அளிக்கும் விதமாக இந்த குழுக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் பார்க்கப்படுகிறது, இந்த குழுக்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்குகள் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இது இஸ்ரேலுக்கு எதிராகவே திருப்பப்படலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் என்று சொல்லி ஸ்மான் இஸ்ரேல் என்கிற இஸ்ரேலுடைய உளவுத்துறை தகவல்களை வெளியிடக்கூடிய செய்தித்தளமும் இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் மேலதிகமாக ஹிந்து ரஜப் என்கிற அப்பாவி குழந்தையை அநியாயமாக கொன்று குவித்தவர்கள் ஹிஸ்புல்லாக்களால் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இந்த இடத்திலே மகிழ்ச்சிக்குரியதுதான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்குல ஒரு பதட்டமான சூழல் எப்போதுமே இருந்து வரக்கூடிய நிலையில அந்த பதட்டத்தை தணிக்கும் விதமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்திலே நேற்று நடைபெற்றது. கிட்டத்தட்ட 18 மணி நேர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சுவிட்சர்லாந்தில் இருந்து ஈரானுடைய தூதுக்குழு மீண்டும் ஈரானை வந்தடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. முதல் கட்டமாக 80 நிமிடங்கள் அளவுக்கு தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருந்தது. அதற்கு பிறகு உள்ளக கலந்துரையாடல்களுக்காக நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதோடு அவங்க கிளம்பி வந்துருவாங்க அவங்க நாட்டுக்குங்கிற மாதிரியான ஒரு சூழலும் உருவாகி இருந்தது. ஏன்னா இடையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வேற பிரச்சனையை உண்டாக்கும் விதமாக சில ட்வீட்டுகளை போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதற்கு பிறகு பாகிஸ்தானுடைய தலையீட்டினால் கிட்டத்தட்ட 18 மணி நேர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஈரானுடைய அதிகாரிகள் ஈரானை வந்தடைந்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைகள் முழுவதும் வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது என்று அமெரிக்கா சொல்லல. ஆனா என்ன சொல்றாங்கன்னா வெற்றிகரமான பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு அடித்தளமாக இது இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் கத்தருடைய அதிபர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புலையும் என்ன சொல்றாருன்னா எதிர்வருகிற 60 நாட்கள் ரொம்ப முக்கியமானது, எங்களுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான முழுமையான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்றும் சொல்லி இருக்கிறார். கத்தர் இதுல மிக முக்கியமான பங்காளி என்பதும் நமக்கு தெரியும். அதே நேரத்தில் நேற்றைய தினம் கத்தர்ல அவர்களுடைய பெட்ரோ கெமிக்கல் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிற ரஸ்லஃபான்ல ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டிருந்தது. உயிரிழப்புகள் எல்லாம் பதிவாகி இருந்த இந்த வெடிப்பு ஆரம்பத்தில் யாராவது ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கலாம் என்கிற சந்தேகங்களை கிளப்பி விட்டிருந்தாலும் அது எந்த ஒரு தாக்குதலாலும் நிகழவில்லை. அந்த ரஸ்லஃபான்ல இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தினால் தான் இது ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் பிற்பட்ட நேரங்களில் வெளியாகி இருந்ததையும் நம்ம அவதானிக்க முடிந்தது. இந்த நிலையில தான் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் பயணமாக பாகிஸ்தான் வந்தடைய இருக்கிறார். பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீஃபோடு அவர் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கிறார். ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒப்பந்தங்கள் இருக்கிறது. அந்த ஒப்பந்தங்களை தொடர்வது தொடர்பாகவும் மேலதிகமான வர்த்தக ஒப்பந்தங்களை இரு நாடுகளும் ஏற்படுத்திக் கொள்வது தொடர்பாகவும் ஆராய்வதற்காக வருகிற மசூத் பெசக்ஷியன் அவர்கள் இந்த சமாதான உடன்படிக்கையில் பாகிஸ்தான் மேற்கொண்ட காரியங்களுக்காக நேரடியாகவே பாகிஸ்தானுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பார் என்றும் ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீராவும் சுட்டிக்காட்டக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் எந்த ஒரு சாத்தியமான தாக்குதல்களுக்கும் உடனடியாக பதிலளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய IRGC புரட்சிகர இஸ்லாமிய பாதுகாப்பு பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலையும் சொல்லி இருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் எப்பொழுதுமே அலர்ட்ல தான் இருக்கிறோம். ஏற்கனவே பல தடவை இப்படி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே அமெரிக்கா எங்கள் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறது. எனவே நாங்கள் ரொம்ப அலர்ட் ஆகி இருக்கிறோம். எந்த தாக்குதல் எங்கள் மீது யார் நடத்தினாலும் அதற்கு பதிலடி நிச்சயமாக உடனடியாக கொடுக்கப்படும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரானுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவும் அதே போன்ற IRGCயும் வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம அவதானிக்க முடிகிற அதே நேரத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதாக ஈரான் அறிவித்திருந்தது. மூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலும் கப்பல் போக்குவரத்து ஓரளவுக்கு நடைபெறுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 2 மில்லியன் பேரல்கள் எண்ணெயோடு 2 கச்சா எண்ணெய் டேங்கர்கள் ஹொர்முஸ் ஜலசந்தியை கடந்திருக்கின்றன என்கிற தரவுகள் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 லட்சம்
பேரல்கள் பெட்ரோலை எடுத்துக்கிட்டு அவங்க போயிருக்கிறாங்க, கச்சா எண்ணெய் எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு கப்பல்லையும் 10 லட்சம் பேரல்கள் அளவுக்கு கச்சா எண்ணெய் இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் 4 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய்களை ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய அளவில் இருக்கிற 2 சூப்பர் டேங்கர் கப்பல்கள் தற்போது ஜலசந்தி வழியாக வளைகுடாவுக்குள் நுழைந்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு. ஆல்ரெடி எண்ணெயை ஏற்றிக்கிட்டு 2 கப்பல் வெளியே போயிருக்குது. எண்ணெயை ஏற்றுறதுக்காக 2 கப்பல் உள்ள வந்திருக்கிறாங்க. வெளியே போனது 20 லட்சம் பேரல்கள். தற்போது ஏற்ற வந்திருக்கக்கூடிய கப்பல்களுடைய கொள்ளளவை பார்க்கும்போது 2 கப்பல்களையும் 40 லட்சம் பேரல்கள் கச்சா எண்ணெய்களை ஏற்ற முடியும் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. அதுல ஒரு கப்பல் ஈராக்கினுடைய பஸ்ரா துறைமுகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி கப்பல்களை கண்காணிக்கக்கூடிய அமைப்புகளுடைய தரவுகளும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரான் தொடர்பான எண்ணெய் விற்பனைக்கு அமெரிக்கா விதித்திருந்த தடைகளை எதிர்வருகிற 60 நாட்களுக்கு தளர்த்துவதாக அறிவித்திருக்கிறது. முதல் கட்டமாக 60 நாள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாங்கள் மொத்தமாகவே தளர்த்துவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 60 நாள் காலகட்டத்தில் ஈரான் மீதான தடைகளை நீக்குவதற்கான பொது உரிமத்தை அமெரிக்காவினுடைய ட்ரெஷரிஸ் கருவூலம் இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கிறார்கள். வெளிப்படையாகவே அதனுடைய தரவுகளை எல்லாம் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஈரான்ல கச்சா எண்ணெய்கள், அதே போன்று பெட்ரோலிய வேதிப்பொருட்கள், அதே போன்று பெட்ரோலிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும், கேஸ், பெட்ரோல் எதுவாக இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உற்பத்திகள் செய்வதற்கும் அதே போன்று விநியோகிக்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் இதுல அனுமதி கொடுக்கப்படுகிறது. அமெரிக்காவினுடைய தடை நீக்கப்பட்டிருக்கு. இது பொது அனுமதியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்வருகிற 60 நாட்களுக்கு என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. எனவே யுத்தத்தில் யாரு ஜெயிச்சாங்கிறத இந்த மாதிரியான செய்திகள் இன்னும் உறுதிப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஈரான் பாரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. இவ்வளவு 70 ஆண்டுகளாக இருந்த தடைகள் எல்லாம் ஒரு யுத்தத்தில் தற்போது நீக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கு. அமெரிக்கா அதை இன்னைக்கு செய்யவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் நமக்கு தெரியும் காசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளை இல்லாதொழித்து அதற்கு நிகராக இன்னொரு அமைப்பை கொண்டு வர்றதுக்காக யாசர் அபு ஷபாப் என்கிற ஒருவனுடைய தலைமையில இஸ்ரேல் ஒரு குழுவை உருவாக்கினாங்க. ஒரு குழுன்னு சொன்னா அதுக்குள்ள 4-5 குழுவை உருவாக்கினாங்க. யாசர் அபு ஷபாப் கொல்லப்பட்டு விட்டான். ஒரு முனாஃபிக்கின்களுடைய குழு அது. அந்த குழுக்களுக்கு முழுவதுமாக ஆயுதங்கள், உணவுகள், பணம், எல்லா உதவிகளையும் இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புக்கு எதிராக அவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள். இந்த உருவாக்கப்பட்டு 2 ஆண்டுகள் தாண்டியும் அந்த குழுவால் எந்த ஒரு லாபமும் இஸ்ரேலுக்கு இல்லை என்று சொல்லியும் இஸ்ரேல் இந்த உருவாக்கத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆய்வாளர்களாலும் அதே போன்று இஸ்ரேலுடைய உளவுத்துறை அதிகாரிகளாலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திட்டம் இஸ்ரேலுக்கு எதிராகவே அமையும் என்றும் சொல்லப்படுகிறது. ஏன்னா இப்பொழுது இஸ்ரேலால 2 வருஷமாக கொஞ்சம் பேரை கேப்சர் பண்ணி எடுத்து தலையை கழுவி அவங்களுக்கு காசு, ஆயுதம் எல்லாத்தையும் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இவர்களே நாளை இவர்களுடைய உறவுகள் யாராவது இஸ்ரேலால் கொல்லப்படுகிற போது ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்கு எதிராக மாறி நிற்கக்கூடும். எனவே இவங்களை கொண்டு போய் ஆட்சியை பிடிப்பாங்க, பாலஸ்தீனத்தை கைப்பற்றுவாங்கிறதெல்லாம் சாத்தியமானது இல்லை என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய உளவுத்துறை அதிகாரிகள் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கக்கூடியவங்க. மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா, நம்மளாலேயே அது முடியல, இஸ்ரேல் என்கிற ஒரு மாபெரும் சக்தியாலேயே பாலஸ்தீன அமைப்புகளை தோற்கடிக்க முடியாம போயிருக்கக்கூடிய சூழல்ல எப்படி இந்த மாதிரி குழுக்களை வச்சு நம்ம பாலஸ்தீன அமைப்புகளை தோற்கடிக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு மிக தெளிவாக அவர்கள் செய்திகளை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய ஸ்மான் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு புலனாய்வு தளம் அது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் இஸ்ரேலுக்கு மிகவும் கவலை அளிக்கும் விதமாக இந்த குழுக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் பார்க்கப்படுகிறது, இந்த குழுக்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்குகள் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இது இஸ்ரேலுக்கு எதிராகவே திருப்பப்படலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் என்று சொல்லி ஸ்மான் இஸ்ரேல் என்கிற இஸ்ரேலுடைய உளவுத்துறை தகவல்களை வெளியிடக்கூடிய செய்தித்தளமும் இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் மேலதிகமாக இந்த அமைப்புகளுக்கு, பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளுக்கு மாற்றாக ஆயுதங்கள், உளவு தகவல்கள், உணவுப் பொருட்கள், தளவாட உதவிகள், வான்வழி ஆதரவுகள், அதே போன்ற காயமடைந்தவர்களுக்கான உயரிய மருத்துவ சிகிச்சைகள் இதுவெல்லாமே இஸ்ரேல் கொடுக்கிறது. கொடுத்தாலும் அவர்களால் எந்த ஒரு பலனும் இல்லாமல் இருக்கிறது. எதிர்காலம் நமக்கு எதிராகவே இவர்கள் மாறக்கூடும் என்கிற செய்திகள் இன்றைக்கு இஸ்ரேலியர்களாலே எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இதுல பெரிய ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டா, இந்த இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட குழுவை பாலஸ்தீன மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. பாலஸ்தீன மக்கள் அத்தனை பேருமே பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். எனவே ஏன்னா நம்ம நாட்டை இஸ்ரேல் அபகரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப இஸ்ரேலுக்கு எதிராக நம்ம இருக்கிறதா, இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறதா?
இவங்க பணத்தை வாங்கிட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவா இருங்கிறான், நாங்க எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அவர்கள் அதற்கு எதிர் கருத்திலே இருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், ஹிஸ்புல்லாக்களை ஒழிப்பதற்கு இஸ்ரேலால் முடியவில்லை. இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்களை அழிப்போம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பே அவங்களால் அழிக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஈரான் வரைக்கும் அழிப்போம்ண்டாங்க. எல்லாத்துலேயுமே தோல்வி அடைஞ்ச நிலையில் இன்றைக்கு ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சி இடத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹிஸ்புல்லாக்களை இஸ்ரேலால் கண்டிப்பாக அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி மேலதிகமாக சொல்லும் போது, இஸ்ரேலால் ஹிஸ்புல்லாக்களை ஒழிக்க முடியவில்லை, இஸ்ரேலால் ஹிஸ்புல்லாக்களை ஒழிக்கவே முடியாது என்பது ரொம்ப ஏமாற்றகரமான ஒன்றாக மாறிடுச்சு. நாங்கள் அமெரிக்கர்கள் எல்லாம் என்ன நினைச்சோம்னா, ஹிஸ்புல்லாக்களை இஸ்ரேல் அழிச்சிருவான்னு நினைச்சோம். ஆனால் ஹிஸ்புல்லாக்களை இஸ்ரேலால் அழிக்க முடியலைங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. லெபனானில் இஸ்ரேலுடைய இராணுவ அணுகுமுறையையும் மிக கடுமையாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கும் விமர்சிச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஹிஸ்புல்லாக்களை அழிக்கிறேங்கிற பேர்ல கட்டிடங்களை இடிக்காம பொதுமக்களை அழிக்காம உங்களால் எதுவுமே பண்ண முடியல. எனவே நீங்க யுத்தம் பண்ற பேர்ல கட்டிடங்களை அழிப்பதும் பொதுமக்களை அழிப்பது தான் உங்களோட வேலை. அதனால உங்களுக்கு இது செய்ய முடியாது. இந்த ஹிஸ்புல்லாக்களை அழிக்கிற விஷயத்தை சிரியாட்ட விட்டுருங்கன்னு மீண்டும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா சிரியாட்ட விடுங்க எதுக்கு சொல்றாருன்னா, சிரியாவுக்கும் லெபனானுக்கும் இடையில ஒரு எல்லை பிரச்சனை இருக்குது. அதை தாண்டி ஹிஸ்புல்லாக்கள் ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஷியா குழுக்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அகமது அல் ஷாராவினுடைய சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற குரூப் இருக்குல்ல, பஷர் அல் அசாத துரத்திட்டு ஆட்சியை பிடித்த அகமது அல் ஷாராவினுடைய குரூப்பை பொறுத்தவரையில அவங்க சன்னி பிரிவை சேர்ந்தவங்க. எனவே ஷியா சன்னி என்கிற ஒரு மோதலை சிரியாவோடும் லெபனானோடையும் உண்டாக்கி விட்டோம்னா காலாகாலத்துக்கு இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கள் லெபனான்ல சண்டை பிடிக்கிறாங்கிறத தாண்டி ஹிஸ்புல்லாக்களும் சிரியர்களும் சண்டை பிடிச்சு கொள்வாங்க. அப்ப சிரியா லெபனான் வாராக இதை திருப்பி விடலாம் என்று சொல்லித்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதை சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல, அதற்கு முன்பதாகவே ஞாயிற்றுக்கிழமை இது தொடர்பான ஒரு பேட்டி நிகழ்ச்சியில ஒரு நேர்காணல்ல சிரியாவினுடைய ஜனாதிபதி அகமது அல் ஷாராவிடத்துல ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. என்னன்னு கேட்டா, நீங்க லெபனானுக்குள்ள ராணுவ ஊடுருவல் எதையும் பண்ணுவதற்கு ஐடியா இருக்குதா, அல்லது உங்க ஏரியாவை காப்பாத்துறதுக்காக ஹிஸ்புல்லாக்கள் மேல அட்டாக் பண்ணுகிற ஐடியா இருக்குதான்னு கேட்கும் போது, எங்களுக்கு அப்படி எந்த ஐடியாவும் கிடையாது. நாங்க ராஜதந்திர அதே போன்ற அரசியல் மட்ட பொருளாதார மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி தான் இதை பண்ணலாம் இருக்கிறோமே தவிர நாங்கள் எந்த ஒரு சண்டைக்கும் ஹிஸ்புல்லாக்களோடு அல்லது வேறு யாரோடும் போவதற்கு எங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதை நம்ம ஃபைனல் டிசிஷனாக எடுக்க முடியாது. அமெரிக்கா சொன்னால் அவங்க சண்டை பிடிப்பாங்க. ஆனால் அமெரிக்காவுடைய வாதம் பிரகாரம் சிரியாவால் தான் ஹிஸ்புல்லாவை ஒழிக்க முடியுங்கிறதும் அது போலியானது. ஏன்னா சிரியாவாலையும் ஹிஸ்புல்லாக்களை ஒழிக்க முடியாது. இஸ்ரேலாலே முடியலைன்னா சிரியாவால் எப்படி முடியும்? அது முடியாது. ஆனாலும் டைவர்ட் பண்றதுக்காக அவர் இந்த செய்திகளை சொல்றாரு என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இப்ப சொல்ல போற செய்தி வெள்ளிக்கிழமை வெளியானது. நம்மளால அதை உங்களுக்கு பகிர முடியல, ஆனா இன்றைக்கு அதை பகிரவே வேண்டி இருக்குது. அதனால சொல்றோம். நமக்கு தெரியும், ஹிந்து ரஜப் என்கிற 8 வயது சிறுமிய கொன்றாங்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். அது தொடர்பாக வாய்ஸ் ஆஃப் ஹிந்து ரஜப் என்கிற ஒரு சினிமா படமும் தற்போது இலங்கையில் ரீகல் சினிமாஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. கட்டாயம் எல்லோருமே போய் பாருங்க, பிள்ளைகள் எல்லோரையும் கூட்டிக்கிட்டு போங்க. இவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் இந்த சமூகத்துக்கு இழைக்கப்படுகிறது என்பதை நிஜமான செய்தியை அப்படியே எடுத்து காண்பித்திருக்கிறார்கள். ரொம்ப அருமையாக பார்ப்பதற்கு கண்கலங்கக்கூடிய விதமாக அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நிஜம் செய்திகள், கற்பனையாக கலக்கப்பட்ட ஒரு செய்தி கிடையாது. அந்த ஹிந்து ரஜப கொலை செய்த இஸ்ரேலுடைய 401வது கவசப்படை பிரிவினுடைய 52வது பட்டாலியனுடைய தலைவன் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 15 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய அட்டாக்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற தரவுகள் வெளியாகி இருக்கிறது. தெற்கு லெபனான்ல நடந்த தாக்குதல்களின் போது இஸ்ரேலுடைய பீரங்கிகள் குறிவைக்கப்பட்டு தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்களால். அதுல பெய்த் ஷஹீடாவை சேர்ந்த 32 வயதான லெப்டினன்ட் கர்னல் டோர் கெடாலியா, அதே போன்று அவனோடு இருந்த கிட்டத்தட்ட 52வது பட்டாலியனுடைய 15 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுடைய கருத்து பிரகாரம் அவங்களும் இந்த ஹிந்து ரஜபினுடைய செய்தியை சுட்டுக்காட்டி இதுல சம்பந்தப்பட்டவங்க தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அலி அல் தஹேர் என்கிற பகுதிகளில் பதுங்கி நின்று தாக்குதல் நடத்தியதில் தான் இந்த அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை ஹிஸ்புல்லாக்களும்
உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. எனவே ஹிந்து ரஜப் என்கிற அப்பாவி குழந்தையை அநியாயமாக கொன்று குவித்தவர்கள் ஹிஸ்புல்லாக்களால் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இந்த இடத்திலே மகிழ்ச்சிக்குரியதுதான் என்பதையும் நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரம் தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வருகிற உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.